வெல்கம் டு தனாஸ் வே. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல வெஜ் மீல் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள. இன்னைக்கு வெஜ் மீல்ல நான் என்ன செய்ய போறேன்னா முள்ளங்கி போட்டு சாம்பார் பண்ண போறேன். அது தொட்டுக்கிறதுக்கு கத்திரிக்காய் முருங்காய் பொரியல், வாழைக்காய் வறுவல், வெண்டைக்காய் பொரியல் செய்ய போறேன். ஃபர்ஸ்ட் நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி 200 கிராம் பருப்பை மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டு வேக வச்சு வச்சிருக்கேன். புளி தண்ணி சோக் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம சாம்பார் தாளிச்சிக்கலாம். தாளிக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் ஆயில் விட்டாச்சு. 1/2 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், பேருக்கு ஒரு 10 வெந்தயம், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன் 1. வெங்காயம் லைட்டாக வதங்கிடுச்சு. இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்ச முள்ளங்கி போட்டுக்கலாம். முள்ளங்கி நல்லா செவக்க வதங்கட்டும். அது கூடவே ஒரு தக்காளி, தக்காளி போட்டோன்னே ஒரு கெட்டி பெருங்காயம். இதுதான் சாம்பார் நல்ல ஸ்மெல் கொடுக்க போது. தூள் பெருங்காயம் கெட்டி பெருங்காயம் சாம்பார் போடுங்க, நல்லா இருக்கும். இந்த அளவு வதங்கினா போதும். இப்போ நம்ம மசாலா பொடிலாம் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள். நான் குழம்பு மிளகாய் தூள் போடுறேன். உங்கள்கிட்ட சாம்பார் பொடி இருந்தால் 2 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. சாம்பாருக்கு உண்டான உப்பு, லைட்டாக வதக்கிட்டு சாம்பாருக்கு உண்டான காய் வேகிறதுக்கு உண்டான தண்ணி விட்டுக்கலாம். சாம்பார் இன்னைக்கு திக்காக தான் வைக்க போகிறேன். முள்ளங்கி சாம்பார் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் திக்காக வச்சிங்கன்னா டேஸ்ட் வேறு லெவல் இருக்கும். போதும், இதை மூடி போட்டு கொதிக்க விடலாம். வெண்டைக்காய் பொரியலுக்கு கொஞ்சம் கூட எண்ணெய் பிடிக்கும். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். 1/4 ஸ்பூன் கடுகு, ஒரு 10-15 சீரகம், 1 ஸ்பூன் உளுந்து. உளுந்து போடுறதுனால நல்லா சாப்பிட சொல்ல நல்லா ஸ்பைஸ் சூப்பராக இருக்கும், கடிக்கிறதுக்கு முறுமுறுன்னு. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 கிலோ வெண்டைக்காய் வச்சிருக்கேன், அது போட்டுக்கலாம். ஈரம் இல்லாமல் கட் பண்ணி காய வச்சு போடணும். கொஞ்சம் பெருங்காய பொடி, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், வெண்டைக்கு உண்டான உப்பு. இந்த வெண்டைக்காய்க்கு உண்டான காரப்பொடி போடுறேன். 1 ஸ்பூன் போட்டால் போதும், நிறைய போடக்கூடாது. ஏன்னா சுருண்டு வதங்கிடும் வெண்டைக்காய். அதிக காரம் போட்டிங்கன்னா அந்த வெண்டைக்காயோட ஃப்ளேவரே மாற்றிடும். காரம் போட்டாமல் இருக்கணும், போடாத மாதிரியே இருக்கணும். தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு நல்லா சுருண்ட வதக்கி எடுக்க போகிறோம். இது 3ஆவது தடவை நான் கிளறி விடுறேன். சிம்மில் வச்சு வதக்கி எடுக்கணும். வெண்டைக்காய் நல்லா வதங்கிடுச்சு. நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கு. வாங்க எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் பொரியல் ரெடி. காய் நல்லா வெந்துடுச்சு. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம பருப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூடவே கொஞ்சம் புளி தண்ணி இப்படிதான் ஊற்றுறது.
போதும். நம்ம சாம்பார் திக்னஸ் பார்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ ஊற்றிக்கலாம், இல்லை இதுவே போதும்னா ஊற்றிக்கலாம். நான் இன்னும் கொதிக்கணும் சாம்பார், இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கிறேன். போதும். நல்லா ஒரு 2 கொதி வந்த பிறகு கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதுதான். சாம்பார் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இறக்குற ஸ்டேஜ் வந்துட்டோம். கை நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை, 1 ஸ்பூன் நெய். இது ஃபைனல் டச். உங்களுக்கு வேணும்னா நெய் போட்டுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம். முள்ளங்கி சாம்பார் ரெடி. இப்போ வாழைக்காய் வறுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு வாழைக்காய் ஸ்லைஸ் பண்ணி வச்சிருக்கேன். பெருங்காயம், இந்த வாழைக்காய்க்கு உண்டான உப்பு சேர்த்துக்கலாம். மிளகாய் தூள் 1/2 ஸ்பூன், எல்லாம் மசாலாலாம் கலந்துட்ட பிறகு தண்ணி தெளிச்சு வேக வைக்கணும். ஊற்றினீங்கன்னா தொக்கு மாதிரி ஆகிடும், நல்லா ஃப்ரையாக இருக்காது. தண்ணி தெளிச்சிக்கலாம். போதும். மூடி போட்டு வதக்கி எடுத்துக்கலாம். வாழைக்காய் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வாழைக்காய் அள்ளிக்கலாம். வாழைக்காய் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது நம்ம கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் பண்ணிக்கலாம். இதே கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு 1/2 ஸ்பூன், 1/4 ஸ்பூன் சீரகம், ஒரு 4 உளுந்து, ஒரு கொத்து கருவேப்பிலை, இடிச்சு 4 பூண்டு பல்லு, ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம். வெங்காயம் லைட்டாக வதங்கினா போதும். அடுத்து ஒரு பெரிய சைஸ் தக்காளி, தேவையான அளவு உப்பு. தக்காளி லைட்டாக வதங்கட்டும். லைட்டாக மூடி போட்டு வேக வச்சுக்கலாம். தக்காளி வெங்காயம்லாம் வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம கத்திரிக்காய் முருங்காய் போட்டுக்கலாம். காய்க்குண்டான சால்ட்டு, மிளகாய்த்தூள் 1/2 ஸ்பூன், காய்க்கு வேகத்துக்குண்டான தண்ணி ஊற்றிக்கலாம். நான் 1 கிளாஸ் ஊற்றிருக்கேன். மூடி போட்டு வெந்த பிறகு பார்க்கலாம். காய் நல்லா வெந்துடுச்சு. இந்த டைமில் புளி தண்ணி கொஞ்சோண்டு ஊற்றிக்கலாம். என்னதான் தக்காளி போட்டாலும் லைட்டாக புளி தண்ணி ஊற்றினா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு செகண்ட் அப்படியே அந்த புளி தண்ணி பச்சை வாசம் போட்டோம் மூடி வச்சிடலாம். கத்திரிக்காய் முருங்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தூவிக்கலாம் கொஞ்சம்.